ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி நிலையின் முக்கியத்துவம். இதற்கு ஏன் தந்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு உண்மையான சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும், அமைதியை பெற வேண்டும் என்பதுதான் காரணம். இதை பற்றி விளக்கம் கொஞ்சம் பார்ப்போம். நமது வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டுமே சமநிலையில் வாழ்ந்த காலம் சிருஷ்டியின் ஆரம்பமான சத்யுகமே. அவர்களும் மனிதர்களே. மனிதர்களான அவர்கள் அப்போது ஆத்மாவின் சுயதர்மமான ஒரிஜினல் குணங்களிலும் தூய்மையிலும் வாழ்ந்ததுதான் உண்மை. பிறகு பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து வந்து இறங்கும் கலையில் ஆத்மா வந்துவிட்டது. அதனுடைய சுய தர்மத்திலிருந்து விலகி எல்லா நல்ல குணங்களும் சக்திகளும் தூய்மை தன்மையும் மகிழ்ச்சியும் காலியாகிவிட்டது. மேலும் தேக உணர்வில் வந்து ஆத்மா விழுந்து தன் நிலையையே மறந்துவிட்டது. தலைகீழாக எல்லாமே மாறிவிட்டது. புலன்களுக்கு அடிமையாகிவிட்டது அந்த ஆத்மா. காட்சிகளுக்கு அடிமை, 5 விகாரங்களுக்கு அடிமை. எனவே ஒவ்வொரு அடியிலும் துக்கமான துக்கம். இது புரியாமல் கடவுளை நோக்கி, நீதான் எனக்கு இவ்வளவு துக்கத்தை தருகிறாய் என்று புலம்புகின்றது. இத்தருணத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞான கண்ணாடியில் உன் முகத்தை நீயே பார் என இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் என்பது உண்மையிலே ஒரு கண்ணாடி. இதனால் விழித்து உண்மையில் நான் யார் என உணர்ந்ததும் துக்கத்திற்கு உண்மையான காரணம் எது, நிவாரணம் எது என உணர்ந்து அவர் கூறும் வழியில் நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அவரை நினைவு செய்யும் வழியையும் கூறுகிறார். அந்த நினைவே யோகம் எனப்படும். அதன் மூலம் யோக சக்தி பெறுகிறோம். மேலும் அமைதி, சக்தி, ஆனந்தம், அன்பு, தெய்வீக குணங்கள் போன்ற இழந்த அருட்செல்வங்களை பெறுகிறோம். மீண்டும் வாழ்க்கையும் மலர்ந்து ஞான பூக்களாக மாறுகிறோம். மனதில் மகிழ்ச்சி நிறைகிறது. நம்முடைய பாக்கியத்தை உணர்கின்றோம். இந்த முழு துக்கத்திற்கும் காரணமான தேக உணர்விலிருந்து விடுபடுகிறோம். இந்த யோக அக்னியில் 5 விகாரங்களை போட்டு எரித்து விடுகிறோம். யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்கள் கொடுத்தாலும் எண்ணத்தால் கூட எடுக்கவும் வேண்டாம். சுகம் கொடுத்து சுகம் எடுக்கும் பாரிஜாத மலராக, பவழ மல்லியாக, அர்ச்சனைக்குரிய மனம் நிறைந்த ஆத்துமா என்ற ஞான பூவை, நமது மனக்கோயிலில் வந்து அமர்ந்திருக்கும் பரம்பொருளை மனதால் அர்ச்சிப்போம். இதனால் புத்தி கூட எவ்வளவு திவ்யமாக மாறிவிடுகிறது, தெய்வீக தன்மையாக. இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணம் ஆத்ம அபிமானி நிலை என்பதுதான். இந்த ஞானம் என்ற கண்ணாடியில் பார்த்துவிட்டோம். கண்ணாடி ரெடியாகிவிட்டது. நம்முடைய ஆத்மாவை அலங்காரம் செய்து கொள்வோம் ஞான பூக்களால். வாருங்கள். ஓம் சாந்தி.